Welcome on stage. கம்பெனியுடைய சிஓ சார் அவர்களையும் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் சார் அவர்களையும் ப்ளூ டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் வெல்கம் சார். ஹைலான் ஒன்றைத்தான் நல்ல தொழிலென்பேன், நல்ல தொழிலென்பேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அப்படின்னா எல்லா மொழிகளும் தெரிந்ததனால அவர் சொன்னார். தமிழ் மொழியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. உண்மைதாங்களே? அதே போல் என்னுடைய 30 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில் ஹைலான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு முழுமையான தகுதி இருக்குது. ஹைலானுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு ஒன்று தெரியுங்க. நம்ம சிஓ சார் ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து பரிமாறிக்கிட்டாரு. அருமையான கருத்துக்கள். இந்த நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டு இருக்கு. தலைவிதி கொடுத்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சா மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொன்னார். இப்போ நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய தலைவிதி என்ன அப்படின்னா, ஐலாண்டில் ஜெயிக்க முடியுமா, இதில் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியுமா, என்னதான் 1000 மோட்டிவேஷன் கொடுத்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய தலைவிதி கொடுத்த நிலை. அந்த நெகட்டிவை தூக்கி எறிய யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அதுதான் தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழி என்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு 2 பேர் கடவுள்கிட்ட தவம் பண்ணி நம்ம வரம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 2 பேர் காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ணலாம் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது 2 பேரும் ஒன்றா இருந்து தவம் பண்ண வேண்டாம், ஒருத்தர் மலைக்கு மேலே உட்காந்து தவம் பண்ணலாம், ஒருத்தர் மலைக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. 2 பேரும் தவத்தை ஆரம்பிச்சாங்க. கடவுள் வந்து கீழே இருக்கிறவங்கிட்ட வந்துட்டார். பக்தா, உன் பக்திக்கு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் கடவுளை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவன் என்ன கேட்டான், கடவுளே அந்த சந்தோஷத்தில் கேட்கலான்னு நினைச்சான். திடீர்னு ஒரு சந்தேகம் அவன் மனசுல. என்ன அப்படின்னா, நமக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளை விட அவன் அதிகமாக கேட்டானா என்ன பண்றது? அதனால கடவுள்கிட்ட சொன்னான், கடவுளே மேலே இருக்கிறவன் என்ன கேட்கிறானோ அதுல 2 மடங்கு எனக்கு கொடுன்னு சொல்லிட்டான். கடவுள் பார்த்தாரு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து மேலே போனார். பக்தா, உன் பக்திக்கு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப சந்தோஷம். கடவுளை பார்த்தா சாதாரண விஷயமா, அதுக்காக தானே தவறு இருந்தது. கடவுளை பார்த்த ஒரு கேள்வி கேட்டான், கீழே இருந்து தானே வர? யாரு கேட்குறான்? கடவுளை பார்த்து கேட்குறான், கீழே இருந்து தானே வர? ஆமாப்பா, கீழே இருந்து தான் வர. சரி, முதல்ல அவன் என்ன கேட்டான் சொல்லு, அப்புறமா நான் கேட்குறேன்னா. உடனே கடவுள் இது நான் வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு, கடவுள் உண்மையெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அவர் வந்து பொய் பேச தெரியாது. நீ என்ன கேட்குறியோ அதுல 2 மடங்கு அவன் கேட்டான் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவன் யோசிச்சான், என்னது நான் கேட்கறதுல அவனுக்கு 2 மடங்கு போகுமா? அடடடா, அப்பனா நான் வந்து ஒரு 100 சவரன் நகை வேணும்னு கேட்டா அவனுக்கு எத்தனை சவரம் போகும்? 200 சவரம் போகும். ஒரு 5 வீடு வேணும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு எத்தனை வீடு போகும்? 10 வீடு போகும். எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா அவனுக்கு எத்தனை கோடி போகும்? கடவுளே இது மட்டும் நடக்கக்கூடாது, எனக்கு கிடைக்கிட்டு 2 மடங்கு அவனுக்கு போனா அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணா என்ன தெரியுங்களா கேட்டான், ஏன் ஒரு கண்ணை எடுத்துருன்ட்டான். புரியுதா? தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு பாருங்க. மக்கள் நெகட்டிவான மனிதர்கள் வெளியே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் பாசிட்டிவான எனர்ஜியும் இருக்கு, நெகட்டிவான எனர்ஜி இருக்குது. ஒவ்வொரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணம் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடை
அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தலைவிதி கொடுத்த வாழ்க்கை அந்த நெகட்டிவான எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு ஐரானில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை உறுதியாக பிடித்தோமானால் நிச்சயமாக நம்ம மாபெரும் வளர்ச்சி அடைய முடியும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரப்பிரசாதம் பயன்படுத்தி கொண்டு இந்த அருமையான புரோகிராமை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம சிஓ குணசேகர் சார் அவர்களுக்கும், தமிழ்நாடு ப்ரமோட்டர் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்ம டைமண்ட் லீடர்ஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. அடுத்தது, இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. உங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட உங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நம்ம சார்பா உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த அருமையான ப்ரோக்ராம் நடத்துவதற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா யுவராஜ் சார் நமக்காக இந்த பாடல்கள்லாம் போட்டு எல்லாரும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கார். அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா